குறிப்பாக மதுரையம்பதியிலே உள்ள சுந்தரேஸ்வர பெருமான், அழகான மூர்த்தி, சுந்தர ஈஸ்வரர், சொக்கநாதர். அவரை பார்த்தாலே அப்படியே சொக்கி போயிடுவாங்க. அப்படிப்பட்ட எம்பெருமான் மூலஸ்தானத்திலே ஒரு நீண்ட வான வடிவிலே சிவலிங்கமாக வீற்றிருக்கிறார். இதை கண்ட அப்பர் பெருமான் புலகாங்கிதம் அடைந்து தன் உளம் மகிழ தமிழ் பொழிந்து, தமிழ் பாமழை பொழிந்து பாடுகிறார் தேவாரத்திலே. முளைத்தானை எல்லோர்க்கும் முன்னே தோன்றி முதிரும் சடைமுடி மேல் முகிழ்வெண் திங்கள் வளைத்தானே வல் அசுரர்கள் புறங்கள் மூன்றும் வரை சிலையா வாசுகிமா நானோ போத்து துளைத்தானே சுடுசரத்தால் துவள நீரால் தூமுத்த வெண்முறுவல் முறையோடு ஆடி திளைத்தானே தென்கூடல் திரு ஆலவாய் சிவனடியே சிந்திக்க பெற்றேன் நானே என்று அப்பர் பெருமான் கூறுகிறார். முளைத்தானே, தானாக முளைத்த எம்பெருமான் எல்லோருக்கும் முன்னே தோன்றிய பரம்பொருள். அதாவது சுயம்பு மூர்த்தி என்பது தானாக தோன்றிய லிங்க திருமேனி, யாராலும் உருவாக்கப்படாதது. எம்பெருமான் தானே இறங்கி வந்து நமக்கு அருள் புரிய லிங்க திருமேனி வடிவம் கொண்டு வந்த தலங்கள் மதுரை. திசைந்த அல்புகாள் பாவையாழோ பாகமாம் ஒட்டி செய்ததன்றியும் முச்சியாழ் ஒருக்கியாய் ஒட்டி செய்த ஆடலாய் கூடல் ஆலவாயிலாய்